மந்திரம், இந்த மை வைக்கிறது, பேய் ஓட்டுறது அப்படின்னு இந்து மதத்தில் நிறைய இருக்குது. அதேமாரி ஒரு பேய் பிடிச்சினா ஜபம் பண்ணுறாங்க கிறிஸ்துவ மதத்தில், அதுலேயும் பண்ணுறாங்க. ஆனால் முஸ்லீம் மதத்தில் அதுமாரி இருக்கா இல்லையா? இது பெரிதும் பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்துக்களில். நீங்கள் மதுராந்தகம் தாண்டி திருவண்ணாமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முஸ்லீம் பேர் போட்டு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்கள் முஸ்லீமோட பேர் போட்டு மாய மந்திரம் அப்படிலாம் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து இஸ்லாத்தில் மாய மந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? அதை பற்றி உண்மையா? அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்து மதத்தில் மாய மந்திரம் இது மாதிரியெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இந்த மாய மந்திரம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு என்று சில ஆற்றல்களை கடவுள் கொடுத்துருக்கார். அதுக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் யாருக்கும் கிடையாது. என்ன ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கிறதோ அந்த ஆற்றல் தான் மனுஷனுக்கு இருக்கே தவிர கடவுளுக்கு இருப்பது போன்ற ஒரு ஆற்றல் எதுவும் மனுஷனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட். இப்போ மாய மந்திரங்கிறது என்ன? மாய மந்திரம்னா என்ன? ஒரு நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணுறான், இங்கே உட்காந்துக்கிட்ட எங்கேயோ உள்ளதை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். இங்கே உட்காந்துட்டு என்ன செய்கிறான்? அது ஒரு மாயம் தானே. நீங்கள் போகிறீங்க, எங்களுடைய ஆட்டை காணா மாட்டை காணா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? மை போட்டு பார்த்து உங்கள் ஆடு வந்து கும்பகோணத்தில் நிற்கிதுன்னு பாரு, இங்கே உட்காந்துக்கிட்டேன். இங்கே இருந்துட்டு என்ன செய்வார்? உங்கள் ஆடு அங்கே நிற்கிது, உங்கள் ஓடி போன பையன் வந்து அங்கே இருக்கிறான், காணா போன பொண்ணு இங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க. இது மனுஷனுடைய அறிவில் உள்ளதா? உனக்கு பார்க்கறதுக்கு கண்ணை தந்திருக்கார் கடவுள். கண்ணை கொண்டு எதை பார்க்க முடியுமோ அதை தான் பார்க்க முடியும். காதை தந்திருக்கிறார், காதை கொண்டு எதை கேட்க முடியுமோ அதை தான் கேட்க முடியும். எவ்வளோ கேட்க முடியுமோ அதை கேட்க முடியும். இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, நான் மன்னரில் உட்காந்துட்டு பேசுனா கேட்குமா? உங்களுக்கு கேட்காது. இந்த மாதிரி கருவிகள் மூலமாக கொண்டு வந்தால் வேண்டாம் கேட்கும். அப்போ கேட்குறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது, கேட்குறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது, பார்க்கறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது. இவர் என்னத்தை பார்க்குறாரு? பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒன்றை பார்க்குறேங்கிறார். இது மனுஷனுக்குள்ள சக்தியா? மனுஷனுக்கு இது முடியுமான்னு கேட்குறேன். எப்படி முடியும்? அப்போ இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ள நம்ம பார்க்க முடியுமா? செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் இங்கே உட்காந்து சொன்னேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சொல்ல இயலாது. சொல்வதாக இருந்தால் என்ன இருக்குன்னு ஏதோ சில தந்திரங்கள் பண்ணி எனக்கு சொல்ல முடியும். அங்கே ஒரு ஆளை வச்சுருப்பேன், இங்கே ஒரு ஆளை வச்சுருப்பேன். இந்த காலத்தில் நவீன யுகத்தில் இந்த மாதிரி கருவிகள் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் யுகத்தில் எங்கே உள்ளதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அங்கே ஒரு சின்ன கேமராவை போட்டு விட்டு, இங்கே ஒரு மானிட்டர் போட்டு விட்டு, அந்த மானிட்டர் எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இப்போ அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வேண்டாம் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்ல முடியுமே தவிர எங்கேயோ உள்ளதை ஒரு மனிதனுக்கு பார்க்க இயலுமா? அதான சொந்தம் கொண்டாடுறாரு. அதாவது காணா போன ஆட்டை கரெக்டாக சொல்கிறாரு, காணா போன பொருள் அவன் தான் எடுத்தான் இவன் தான் எடுத்தான்னு சொல்கிறாரா இல்லையா? மாய மந்திரத்தில் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஓஹோ, நீங்கள் வந்து அதையெல்லாம் கரெக்டாக சொல்கிறீல்ல, கையில் ஒரு பொருளை மறைச்சி வச்சுக்கிறங்க, இதில் என்னடா இருக்குன்னு கேளுங்க. இப்போ அங்கனே டெஸ்ட்டு. ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொந்தம் கொண்டாடினான்னு சொன்னால் அந்த சக்தி அவனுக்கு இருக்குதா இல்லையாண்டு உடனே சோதிக்கலாமா இல்லையா? கையில் ஒரு பொருளை மறைத்து வைத்து கொண்டு நீ கும்பகோணத்தில் உள்ளது சொன்னது அப்புறம் பார்த்துக்குருவோம், ஏன் கையில் உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கையில் என்னடா இருக்குன்னு கேளுங்க. முழிப்பான். அப்போ தான் அவனுடைய கண்ணுடைய சக்தி தெரிஞ்சு போச்சுல. ஏன் மை போடுவேன், இதுக்கு மைய போடுவேன். ஏன்னா அதை செக் பண்ண எல்லாரும் செக் பண்ணிடுவீங்க. எதுக்கு விட்டு அடிக்கிறான்? கும்பகோணத்தில் போய் நீங்கள் தேடி போக முடியாது. போனால் கூட என்ன செய்வான்? போயிட்டு வந்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லும்போது அங்கே தான் இருந்துச்சு, அதுக்கடியில் போயிடுச்சுமா வழங்குது, அதுக்கு ஏதாவது சமாளிச்சிருவான். கிட்ட உள்ளதை கேட்டு பாருங்க, தூரத்தில் உள்ளதை தான் சொல்லுவான். கிட்ட இதில் என்னடா இருக்குன்னு கேட்டு ஒரு மனுஷன் எந்த மாய மந்திரம் வந்து என் முன்னாடி கொண்டு வாங்க, கண்ணு முன்னாடி நான் டெஸ்ட் வைக்கிறேன், உனக்கு எங்கே உள்ளதையே பார்த்துருவேங்கிறியா இல்லையா? இதை பார்த்து சொல்லு, சொல்ல தெரியாது. அப்போதான் விளங்குது ஃப்ராடு, இவன் ஏமாத்துறான். இப்படி ஒரு ஆற்றல் மனுஷனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அதே மாதிரி என்ன செய்யறான்? இங்கே இருந்துட்டு என்னமோ பொம்மை மாதிரி செஞ்சு ஊசினால குத்துறான், அங்கே கால் வலிக்கிறான். இது சூனியம் பில்லி ஏவல் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பொருளை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி இங்கே குத்துனா அங்கே வந்துடுவேன், நான் ஏவல் வச்சிருவேன், சூனியம் வச்சிருவேன் இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ இங்கே உட்காந்து குத்துனா அங்கே உள்ளதை பாதிக்கிற அளவுக்கு இவன்ட்ட ஆற்றல் இருக்குன்னா அது டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? சோதிக்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? என்னையவே சோதனைக்கு உட்படுத்தினவா, எனக்கு செய்யடா பார்ப்பேன். இப்போ எனக்கு செய்ய பண்ணி உனக்கு என்ன வேணும், முடி வேணும், அதை கேட்பானு, ஏதாவது வேணுமாங்க, உனக்கு என்ன வேணும் தர்றேன், நான் சவால் விட்டுட்டு இருக்கேன். 25 வருஷமா எந்த மாய மந்திரக்காரன் வேணாலும் கொண்டு வாங்க, அவனுக்கு சட்டை வேணா சட்டையை கொடுக்குறேன், வேர்வை வேணுமாங்க வேர்வையை கொடுப்போம், காலடி மண் வேணுமா மண்ணை கொடுப்போம்,
முடி வேணா வெட்டி கொடுப்போம், வேற என்ன வேணும் உனக்கு, என்ன வேணாலும் தர்றேன், எனக்கு செய்யிப்ப. இல்லை பொய், அம்புட்டும் பொய். அப்படிலாம் ஒரு ஆற்றல் என்ன இல்லை, கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாத்திர மாதிரி காட்டுவாங்க. எப்படி உங்களை பயம் காட்டுவான், அவனுக்கு என்னமோ கூடுதல் சக்தி இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு பொருளை எலுமிச்சம்பழத்தை எடுப்பான், அறுப்பான், ரத்தமாக ஊற்றும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் மனுஷனே இல்லை, இவனுக்கு நமக்கு மேலே சக்தி இருக்குது. எலுமிச்சம்பழத்தை அறுத்தா எலுமிச்சம்பழத்தில் என்ன இருக்குது அதானே வரணும். எலுமிச்சம்பழத்தை அறுத்து ரத்தம் எப்படி வரும்னு சொன்னால் அவன் என்னமோ ஒரு செட்டிங் பண்ணியிருக்கிறான். அந்த கத்தியில் ஒரு கெமிக்கலை தடவி இருக்கிறான். அந்த கெமிக்கலை, அதுக்கு மாதிரி கெமிக்கல் இருக்கிறது. எலுமிச்சம்பழ தண்ணியோடு சேரும் பொழுது நம்மளே கெமிக்கல், வெத்தலை பார்க்க போகிறது கெமிக்கல் தானேங்க. வெத்தலை பச்சையாக இருக்கிறது, சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்கிறது, பாக்கு அது ஒரு டார்க் கலரில் இருக்கிறது. ரத்த கலர் எப்படி வருது, மிண்ட ஒன்று சக்கச்சவன் எப்படி வருது, அது மூணு மிக்ஸ் ஆகும் பொழுது சேப்பை மாறுதா இல்லையா. அந்த காலத்தில் வெத்திலையவே மந்திரமாக ஏமாத்திருக்கிறாங்க. கண்டுபிடிக்காத ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே பாரு ரத்தங்க வச்சிருவேன் பாரு, இலையை பார்த்தியா செஞ்சா போட்டுட்டு மெண்டு துப்புறது. அவனுக்கு எல்லாம் தெரியாது வெத்திலையில் இந்த மூணு சேர்ந்தா இப்படி ஆகுங்கிறது விளங்காதா. இதுக்கு அரண்டு போயிடுவாங்க, ஆஹா ரத்தங்க வச்சிருவாரு ஒரு பெரிய சாமியார். இந்த வெத்திலை போட்டே ஏமாத்திருக்காங்க ஒரு காலத்தில். அது எல்லாரும் போட ஆரம்பித்த உடனே இந்த வெத்திலை மேட்டு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி என்னாச்சு, எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறான்னு சொன்னால் மயில் துத்தம்னு விற்கும் கடையில். அதை தண்ணியில் கரைச்சி அதை கத்தியில் தடவிக்கிட்டீங்கன்னா அந்த கத்தியை கொண்டு எலுமிச்சம்பழத்தை அறுத்தா அப்படி சேப்பு கலராக மாறிடும். அந்த மயில் துத்தமும் அந்த எலுமிச்சம்பழ சாரும் பட்டோன்னு சிகப்பாயிரும். அவன் என்ன செய்வான், ரத்தம் கக்க வச்சிருவேன். நீங்கள் ஆடி போயிடுவீங்க, ஆஹா பயங்கரமான சக்தி இருக்குது, இவன்ட்ட என்னமோ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணனே, அப்படியா கத்தியும் நான் தான் தருவேன், எலுமிச்சம்பழமும் நான் தான் தருவேன், இப்போ வெட்டுறான்றணும். நீங்கள் என்ன பண்ணனே, ஓன் கத்தி ஓன் எலுமிச்சம்பழமாக இருக்கக்கூடாது. நீ கத்தி ரத்தம் வர வைக்கிறீங்களா, இந்த எலுமிச்சம்பழம் இந்த கத்தி இப்போ விட்டுறா மாட்டிக்குவான், முடிஞ்சு வச்சுக்காது. பொய்யின் உலகிச்சே இல்லையா. அப்போ நீ எந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாலும் எந்த கத்தியை கொடுத்தாலும் வெட்டி வர வைக்க வேண்டியதானே. அப்போ ஏற்கனவே செட்டிங் பண்ணிக்கிட்டு சில கெமிக்கல் சில வேலைகளை செஞ்சு வச்சிருந்தான்னு சொன்னால் எது வேண்டாலும் எப்படி வேண்டாலும் காட்டலாம். மேடையில் யானையை வரைய வச்சானா இல்லையா. மேஜிக்கில் என்ன பண்ணுறான், ஒரு யானையை கொண்டாந்து ஸ்டேஜில் நிப்பாட்டி என்ன பண்ணுறான், திடீர்னு போகிறான், யானையை காணாம், எங்கிட்டும் போகிறதுக்கு வழியே இல்லை. எப்படி அந்த யானை போணுச்சு, அது சின்ன ஒரு மேட்ரு, சில லைட்டுகள் இருக்கிறது, லைட்டு கண்டுபிடிச்சிருக்கான் ஒளி. சில ஒளிகள் வந்து அந்த அதை ஒரு பொருளை அடித்தோம்னு சொன்னால் கருப்பு கலர் இருக்குன்னு வைங்களேன், கருப்பு கலரை மட்டும் காணாக்கக்கூடிய ஒளி இருக்குது. இப்போ கூட பிலிப்ஸில் பல்ப் போட்டு விட்டாங்க, அது வேணுங்கிற மாதிரி 5 வேலை, பகல்னா பகலாக மாற்றிக்கிடலாம், பகலுக்கு தேவையான வெளி ராத்திரியில் அந்த லைட்டை போட்டிங்கன்னா பகல் மாதிரி ஆயிரும், பகலில் ராத்திரி மாதிரி வெளிச்சம் வேணும்னா அப்படி மாற்றிக்கிறலான்னு பல்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மேஜிக் லைட் விற்கிறது. இந்த ஒவ்வொரு மேடையில் யானை நிப்பாட்டி வச்சு அந்த கருப்பு கலரை மட்டும் மைனஸ் பண்ணக்கூடிய லைட்டை போட்டு விட்டான்னு வைங்களேன், எல்லா கலரும் தெரியும், கருப்பு மட்டும் தெரியாது. கருப்பில் என்னென்ன இருக்கோ ஒன்றுமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, யானையை காணான்றீங்க, யானைங்க நிற்கிது. அவன் போட்ட லைட்டில் என்ன பண்ணுது, அந்த லைட்டு வந்து கருப்பு மட்டும் அழிச்சு போடும், பச்சையை மட்டும் அழிக்கும், சிவப்பு மட்டும் அழிக்கும். அது மாதிரி லைட் இருக்கிறது. அந்த மாதிரி லைட்டு வந்து அந்த ஒரு கலரமாக வந்து 7 கதிர்கள் வருது இல்லைங்க, ஒளி சூரிய ஒளியிலேருந்து 7 வண்ணங்கள் வருது இல்லையா. அதில் ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு இதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னால் இருக்கிறது இல்லாமல் ஆக்கிட முடியும். இப்படி தான் செய்ய முடியுமே தவிர இருக்கிறானே காணக்க முடியுமா. இது நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். அந்த மாதிரி சில தந்திரங்கள் பண்ண முடியுமே தவிர மந்திரங்கள்ங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆற்றலும் கிடையாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, இப்படிங்கிறங்கிறான், விபூதி எடுக்கிறேங்கிறான், விபூதி எடுக்கிறேன்னு லிங்கம் எடுத்தான்னு ஒருத்தன் வந்தான், லிங்கம் எடுத்தவன் ஜெயிலில் கிடக்கிறான். இப்போ பத்தியில இல்லையா, ஒருத்தர் லிங்கம் எடுத்தானே இல்லையா, யார் இருந்தாலும் பிரேமானந்தான்னு ஒரு ஆள் நினைஞ்சாரு, ஒரு ஆளுக்கும் லிங்கம் எடுத்து கொடுப்பாரு. வயிற்றுல வாயிலேருந்து லிங்கம் அசந்து போய், அது பொம்பளையில் கேட்க வேண்டியதில்லை, பெரிய சாமியார். இது என்ன வச்சுட்டு எடுக்கிற பெரிய மேட்ரா. லிங்கம் எடுத்தவனுக்கு என்னது, லிங்க மேட்டரில் மாட்டினாள், உள்ளே போய் என்ன செய்யறான், உள்ள ஜெயிலில் கடந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ என் உன்னையை காப்பாற்றிக்கிற முடியல, அவனை காப்பாற்ற முடியுமா இல்லையா, அவன் போய் ஜெயிலே கிடக்கான், அதில் தப்பிச்சு வர வேண்டியது தானே. எல்லாம் பொய். மனுஷன் தாங்க, நல்லா விளங்கிக்கிறங்க. எந்த மதத்தில் உள்ள மகானாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் உள்ள சாமியாராக இருந்தாலும் சரி, எவனாலையும் மனுஷன் செய்கிற வேலையை தாண்டி வேற வேலை செய்ய முடியாது. நீ விளங்கிக்கிறணும். அவர் கிறிஸ்தவ சாமியாராக இருக்கட்டும், முஸ்லீம் சாமியாராக இருக்கட்டும், இந்து சாமியாராக இருக்கட்டும், வேற எவனாக இருந்தாலும் சரி, மனுஷன் என்ன செய்வானோ அதைத்தான் மனுஷன் செய்ய முடியுமே தவிர மனுஷன் செய்யறதுக்கு மேலே சொந்தம் கொண்டாடினான்னு சொன்னால் உடனே டெஸ்ட் பண்ணுங்க. யாரை நீங்கள் சாமியார் சக்தி உள்ளவன் நினைக்கிறீங்களோ அவன் வந்து உங்களை மாதிரி திங்கிறானா இல்லையா, சாப்பிட்றானா இல்லையா,
சாப்பிடாம இருந்தான். எண்ணத்தில் அவனுக்கு புதுசு எண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன விளங்கிட்டீங்க? டிஃப்ரெண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டால் போதும். உங்களை ஏமாத்துறதுக்கு என்ன போதும்? நீங்கள் போடுற ட்ரெஸ் மாதிரி போடாமல் அவர் ஒரு தனி கலரில் தனி டைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாருன்னா மொஹானு எண்ணத்தையும் அவர்கிட்ட நீ பார்த்துவிட்ட ஒன்றையும் பார்க்கல. ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டிருக்கிறார். அந்த ட்ரெஸ் நீனும் போடலாம் நானும் போடலாம். அப்போ நம்மளோட 1/2 மீட்டர் பெருசாக போட்டான்னு சொன்னால் அவன் சாமியாரா? அப்போ அந்த மாதிரி என்ன செய்யுது? முடியை வெட்டாமல் இப்படி திப்பியாக தொங்குனா அவர் சாமியார். நம்ம என்ன அளவுகள் வச்சுருக்கிறோம்? நாகரிகமாக சுத்தமாக இருக்கிறவனை மதித்தாலும் பரவாயில்லை. எவ்வளோ அழுக்காக இருக்கிறான் அவன்லாம் சாமியார் ஆயிடுறான். எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறான் அவன்லாம் சாமியார் ஆயிடுறான். எவ்வளோ நகமே வெட்டாட்டி அவன் சாமியார் ஆயிடுறான். நகம் வெட்டாட்டி எவ்வளோ கிருமி இருக்கும் அவனை தொடலாமா? முதல்ல அவன் பெரட்டி வச்ச சாப்பாடு புனிதம்னு சொல்லி சாப்பிட்றான். அதில் எவ்வளோ இருக்குது? கெமிக்கல் டெஸ்ட் பண்ண அவ்வளோ அசிங்கம் இருக்குது அதில். அந்த மாதிரி எல்லாம் நம்ம எது அளவுகள் வைக்கிறோம்? குளிக்காட்டி நல்ல வாங்குகிறோம், அழகான முறையில் ஸ்டைலாக இல்லாட்டி நல்ல வாங்குகிறோம். போட்ட சட்டையை போட்ட ஒரே ட்ரெஸ் தான் வச்சுருப்பான், 25 வருஷம் ஆயிருக்கும் துவைச்சி. அப்போ அது நல்லவனுக்கு அடையாளம்ங்க. குளிக்காட்டி நல்லவன், நகை வெட்டாட்டி நல்லவன், முடி வெட்டாட்டி நல்லவன், சட்டையை துவைக்காட்டி நல்லவன், அவர்லாம் மகானு. அட உன்னைய சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உரிய ஒரு அறிவு கூட உனக்கு இல்லை, நீ மகானா? அப்படி நம்ம கேட்கணுமா இல்லையா? அதனால இந்த மகான்கிற பேச்சே உலகத்தில் கிடையாது. எவ்வளோ மகான் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான் நினைச்சதெல்லாம் செய்வாரே தவிர மனுஷன் எல்லாம் அந்த மகான் சொல்லி உங்களை ஏமாத்தலான்னு சொல்லி வர்றாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே வாடா மகான் தானே, இங்கே உட்காரு, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி தரமாட்டோம், இருந்து காட்டுன்னு சொல்லுங்க. தண்ணி குடிக்காமல் இருந்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தண்ணி குடிக்காமல் உனக்கு இருக்க முடியலைன்னா நீ என்ன மகானு? அல்லது என்ன செய்யுங்க, 2 லிட்டரு தண்ணியை வாங்கி கொடுத்து குடிக்க, தண்ணி சாதா தண்ணி தான், தண்ணியை குடிக்க சொல்லிவிட்டு உட்கார், ஒன்றுக்கு போகக்கூடாது. இது சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஏசிலாம் போட்டு விட்டுருங்க. என்ன செய்வான்? அப்படின்னு நெளிவான். என்னடா அட இருக்கிற இந்த மலை ஜலத்தை வெளியேற்றாம உனக்கு இருக்க முடியல, அப்புறம் என்ன மந்திர சக்தியில் வேற எங்கேயா போக சொல்லுவேன்? குடிச்சதை இவ்வளோ உபாதைய கஷ்டமா இருக்குல்ல, என் கக்கூசுக்கு போற, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தானே. அப்போ அங்கே தெரிஞ்சு சாதாரண ஒரு மூத்தரத்தை அடக்க முடியல, நீ என்ன மகானு? அப்போ நம்ம எல்லாருமே மனுஷனாத்தான் இருக்கிறான். சரி மகான்கிறான்ல, அவங்க கையில் ஒரு கத்தியை கொடுங்க, உங்கள் கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிறங்க. அவன் என்னை குத்துறேன், அவனை குத்துறேன், ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான். அவன் குத்துனா எனக்கு எப்படி ரத்தம் வருமோ, நான் குத்துனா அவனுக்கு ரத்தம் வரும். என்ன செய்யணும்? நான் உன்னை குத்துவேன், ரத்தமும் வரக்கூடாதுன்னு சோதனைக்கு வர சொல்லுங்க பார்ப்போம் ஒரு மகானை. எல்லாம் அயோக்கிய பயில்வோம், எல்லா மகான் இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கிறானுவோ. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ மகான்களும் ஜெயிலில் 3/4 பேர் இருக்கானுவோ. ஜெயிலேருந்து வந்தவன்லாம் மகான் ஆகுறான். நேற்று கூட ஒருத்தனை போட்டிருக்காங்க. அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஏற்கனவே பல பேர்களில் கேஸில் உள்ளவன் வந்து புதுசாக ஒரு சாமியாராக போய் அவன் நிறைய ஃப்ராட் பண்ணி நேற்று மாட்டிருக்கிறான். டெய்லி பேப்பர் எடுங்க, 3-4 சாமியார் மாட்டுறானோ. இல்லை முஸ்லீமில் உள்ளவன், இதில் உள்ளவன், எல்லாரும் தான் சொல்கிறேன். எல்லா மதத்து மக்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கையை இவன் அவனை கடவுள் மாதிரி ஆக்கி ஏமாத்துறதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. மனுஷனை மனுஷனுக்கு மேலே ஜோசியம் சொல்கிறாங்கிறான். ஜோசியம் ஃப்ராடு. நாளைக்கு நடக்கிறத சொல்கிறேம்மா, நாளைக்கு நடக்கிறத விட்றா, 1/2 மணி நேரத்தில் நடக்கும் சொல்லிட்டு கேள்வி பார்ப்போம். நீ என்ன செய்யணும்? நீ ஒரு ஜோசியம் கேட்டால் என்ன செய்வான்? நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு ஆகான் இருப்பீங்க, 10 வருஷத்துக்கு எரும மாடு மாதிரி கட்டி போட்டு சோறு போட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? அவனை டெஸ்ட் பண்ண இயலுமா? எதுக்கு சொல்லுவான்? 25 வருஷத்துக்கு பிறகு உள்ளது சொல்லுவான். 50 வருஷத்துக்கு பிறகு அப்படி நடக்குமா? அதெல்லாம் விடு, நாங்கள் உட்காந்துருக்க போகிறேன், 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்க சொல்லுவோம். 1/2 மணி நேரத்தில் உள்ளது சொல்கிறா, டெஸ்ட் பண்ணிடுவோம். சொல்ல முடியுமா? 1/2 மணி நேரத்தில் நான் என்ன சாப்பிடுவேன், இன்னைக்கு இந்த ஒரு நாள் எனக்கு என்ன வருமானம் கிடைக்குன்னு சொல்லு பார்ப்போன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ஏன்? அது டெஸ்ட் பண்ணி உடனே தெரிஞ்சு போய் ரிசல்ட்டு. இன்னைக்கு என்னன்னு கேட்டால் ரிசல்ட் உடனே தெரிஞ்சு போயிடும். இவன் எத்தனை காலத்துக்கு சொல்லுவான்? 25 வருஷத்துக்கு பிறகு அப்படி இருப்ப, 50 வருஷம் அப்படி இருப்பேம்மா. எவன் போய் சோதனை பண்ணிட்டு இருக்கிறது? இவனை அடைச்சி போட்டு வச்சிருக்க முடியுமா? அப்போ எல்லாமே ஃப்ராடு. ஜோசியம், ஜாதகம், வாஸ்து, இன்னைக்கு டிவியெல்லாம் எடுத்து அதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யுது? ராசி கல்லுங்கிறான், அந்த கல்லுங்கிறான். கல்லுலாம் நம்மளை தீர்மானிக்குமா? ஒரு கள்ளத்துக்கு போட்டு கட்டிங்கன்னா அந்த கடலில் போட்டால் இப்படி இருப்பேன், இந்த கடலில் போட்டால் எப்படி இருப்பேன். இது எப்படிங்க ஒரு கல் போடுறதுனாலாம் மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போயிடுமா? இன்னும் சொல்ல போனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எவன் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அவன் எவனுமே கோடீஸ்வரன் ஆக முடியலை. ஏன் நீ ஒரு நல்ல கல்லை போட்டு கோடீஸ்வரன் ஆக வேண்டியதானே? நீ ஏன்டா எங்கள்கிட்ட பொழப்பு தேடிட்டு? நீ ஜோசியம் சொல்றானே, உலகத்துக்கெல்லாம் சொல்றிய, உனக்கு ஒரு நல்ல நேரத்தை பார்த்து நீ எங்களுக்கு மேலே பெரிய பணக்காரன போக வேண்டியதானே? அந்த 1.25 ரூபாய்க்கு நம்மள்கிட்ட கையேந்திரான். எவன் நம்மளை பணக்காரனாக்க போறானோ அவன்லாம் என்ன செய்யறான்? நம்மள்கிட்ட அண்டி பிழைக்கக்கூடியவனாக, நம்மள்கிட்ட பிச்சை வாங்கக்கூடியவனாக, நம்மள்கிட்ட ஏச்சு பிழைக்கிறவனாக இருக்கிறான். அதே உனக்கு ஆதாரம் இல்லை. ஜோசியம் செய்யறவன் எல்லாமே ஃப்ராடு. அதனால ஜோசியம், வாஸ்து, அறிவுக்கு ஒத்துக்கிறாத ஒன்னையும் ஏற்றுக்கிறாதீங்க. என்ன செய்யணும்? இந்த ஜன்னலத்துக்கு அங்கே வைங்க, 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு கதவு தயாரிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவான்? வாஸ்துக்காரன் வருவான், அந்த கதவத்துக்கு இங்கதிக்கு வை,
கக்கூசு கதத்தி அகதிக்கு வைமா வைக்கிறான் இவன். அட பைத்தியக்காரன், எதுக்கு வைக்கிற? ஒரு காத்தோட்டம் அங்கிட்டு இருந்தா வரும், அங்கிட்டு இருந்தா வரேன்னா பரவாயில்லை. இந்த மூலையில சனி மூலையில வந்து அடுப்பாங்கரை இருக்கக்கூடாது, அந்த ஞாயிறு மூலையில இது இருக்கக்கூடாதுன்னு இருந்தா உளர்வான்னு வைங்க. அதை கேட்டுட்டு அப்படி செய்யறான். இதெல்லாம் என்னங்கிற இந்த அவ்வளவு பிராடு மூளைக்கு ஒத்துக்கிறாத ஒன்றை நீ ஏத்துக்கிறாதீங்க. கடவுளை வழிபடுறீங்க, வணக்க வழிபாடு இருக்குதா, அது மூளைக்கு ஒத்துக்கிறாது. கடவுள் சொன்னாரு அதை செஞ்சுட்டு போங்க. உலக வாழ்க்கையில் உங்களுடைய எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யணும்? அந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, சில நேரத்தில் இந்த மிருகங்கள் சொல்லதெல்லாம் நம்புறான். பூனை குறுக்க போனா அப்படி, யானை குறுக்க போனா அப்படி. இதெல்லாம் என்ன, எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி சொன்னா என்ன, என்ன ப்ரூஃப் இதுக்கு இருக்கு, என்ன மெடிக்கல் ப்ரூஃப் இருக்கு, என்ன அறிவியல் ப்ரூஃப் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? பொய் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அந்த காலத்தில் அரிக்கும், கையில் அரிச்சுன்னு சொன்னால் பணம் வருவாங்க. எங்கள் ஊர்களில் கையில் அது நோய்ங்கிறான். இப்போ என்ன செய்யறான்? உள்ளங்கை அரிசின்னு சொன்னால் அதில் ரத்தத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறான். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கை அரிச்சிச்சின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது. கை அரிக்கிறதுக்கும் பணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இது மாதிரி கண்டது உளர்றது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமே இல்லை. இன்னும் சொல்றேன், நிகழ்ச்சி நடத்துவாங்க. குருடர் பார்க்குறாரு, செவிடர் கேட்குறாரு, கிறிஸ்துவ சகோதரர் வருத்தப்படக்கூடாது. எந்த முஸ்லீம் செஞ்சாலும் நான் கண்டிப்பேன். ஏமாத்துறது எவன் செஞ்சாலும் சரி அவன் கண்டனத்துக்குரியவன் தான். முஸ்லீம் ஏமாத்தினாலும் அப்படித்தான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறான், முடவன் நடக்கிறான்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஒருத்தன் வருவான், குருடன் மாதிரி வருவான். வந்து என்ன செய்வான்? அவனுக்கு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நொண்டிக்கிட்டே ஒருத்தன் வருவான். அப்படி ஒரு ஜெபம் பண்ணவுடனே நொண்டிங்கிறது கரெக்டாக போயிடும். அடுத்த வாரம் பார்த்தா இவன் தான் அடுத்த அந்த இன்னொரு ஊரில் அவன் தான் நிற்பான். யாரு? நேற்று குருடனா மெரினா பீச்சில் வந்தானே அவன் தான் மதுரை தமுகத்திலே வந்து நிற்பான். ஏன்? காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது. குருடனா நடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்களே தவிர, அப்போ ஏன் குருடனை இப்படி ஆக்குற ஆளுக்கு ஆஸ்பத்திரி நடத்தணும்? அதிகமான ஆஸ்பத்திரி நடத்துகிற ஆளுங்க யாரு? இவங்க தான். யார் வந்து குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறான், ஜெபம் பண்ணி அப்படி ஆக்கிடுவோம் இப்படி ஆக்கிடுவோம். இன்னொருத்தன் டிவியில் பார்த்தா தாங்க முடியல, என்ன செய்யறான்? இப்படி கையை வைக்கிறான், இப்படி பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கு, புத்து புத்துன்னு விழுகுறாங்க. மந்திரத்தில் ஒரு குணமாக்குறான், பையை விரட்டுறாரான். ஒரு பொம்பளை தலையை வச்சு போட்டு ஆடுறா, அப்படி கையை வச்ச உடனே அப்படி நின்றுறான், நார்மல் ஆயிடுறா. இது என்ன மெடிக்கல் டெஸ்ட் பண்ண என்ன? அவ யார்? அவளே தான் டெய்லி வந்து ஆடுவா. அப்போ எல்லாமே காசு கொடுத்து செட்டிங் பண்ணுறது. இதெல்லாம் கிடையாது. குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறாங்கிறதெல்லாம் குருடன் வந்து பார்க்குறாருன்னா அதுக்குள்ள மெடிக்கல்லாம் பார்க்க முடியும். செவிடன் கேட்குறாருன்னா அதுக்குரிய மருத்துவத்தில் வழி இருந்தால் தான் கேட்க முடியும். சும்மா வந்து ஒரு சாமியாரை பார்த்தவொடனே, ஒரு ஆளை பார்த்தவொடனே செஞ்ச சரியில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி செஞ்ச ஆட்களுடைய முடிவுகள்லாம் எடுத்து பாருங்க. ஆஸ்பத்திரியில் செத்தாங்க. குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறான்னு மந்திரம் செஞ்ச ஆட்கள் எல்லாம் எங்கே சாவுறான்? அவன் மட்டும் அப்போலாவுக்கு போயிடுறான். ஏன்? உனக்கும் ஜிப்பம் பண்ணிக்கிட்டு குருடன் பார்க்க வைக்க வேண்டியதானே? உனக்கு இவன் மட்டும் அப்போலாவுக்கு போயிடுறான். யாரு? நமக்கெல்லாம் குருடன் பார்க்குறான், மந்திரம் பார்க்குறவன், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அவன் எங்கே போயிடுறான்? ஆஸ்பத்திரி, உயர்தரமான ஆஸ்பத்திரி. அப்போ தான் விளங்குது இது ஃப்ராடு, நம்மளை ஏமாத்திருக்கிறான். விளங்குதா இல்லையா? எவனா இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, மனுஷனை தவிர வேற எந்த சக்தி இருக்குன்னு சொந்தம் கொண்டாடினாலும் அவன் ஃப்ராடுக்காரன். அவன் பெரிய தாடி வச்சிருந்தாலும், தலப்பா வச்சிருந்தாலும், பெரிய தத்துவங்கள் அள்ளி வீசினாலும் சரி, பெரிய ஒரு பயங்கரமான தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அவன் அயோக்கியன். மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த அவதாரம் எடுத்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறேன்.